சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொழில் நல்லா இருக்கு, ஆனா கண் திருஷ்டி அதை விட ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் கிளியர் ஆகணும், பணமும் தங்கணும். இதுக்கு தீர்வு சொல்லுங்க. பொறாமை, திஷ்டி இது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே உண்டு. ஒரு பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தெரியும் பொறாமை அவங்க மேலேயும் இருக்கும். நம்ம திஷ்டி, பொறாமை இதெல்லாம் மீண்டு வருவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய போராட்டமே. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தது என்ன, அதாவது நிறைய திஷ்டிகள் அதிகமா விழும்போது மனபாரம் அதிகமாக இருக்கும். அப்போ பணம் ரொம்ப ட்ரை ஆகும். நிறைய பேர் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதையும் ஹேண்டில் பண்ண முடியாம மனபாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு நானும் என் கணவரும் செய்த விஷயத்தை தான் நான் சொல்றது. என்னோட பொண்ணு ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், ஜென்ம லக்னம் மீனம். எது கேட்டாலும் கோவம் வருது. +2 படிக்கிறாமா, அவளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ப்ளீஸ் சொல்லுங்க. இவங்க உறவுகளை ரொம்ப தேடுவாங்க. போரா ஒரு லைஃப அவங்களால சரியா சூட்டபிள் ஆகல. அதனால அவங்க தூக்கத்தின் வழியா. அன்பான வணக்கங்கள். எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள் மனசுல இருக்கும். கேள்விக்கான விளக்கங்களை எங்க பெறுறது அப்படிங்கறதுலதான் கன்ஃபியூஷனே இருக்கும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வேண்டவே வேண்டாம். அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட சொல்றோம். அதற்கான விடைகளையும் நாங்க பெற்றுத்தரோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு சில கேள்விகளோட நான் தயாரா இருக்கேன். விடைகள் தரதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. இன்றைக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்குமா, நம்ம விடைகளை தேடலாம். முதல் கேள்வி மாஞ்சிநாதன் அப்படிங்கிற நேரு அனுப்பியிருக்காங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், சிம்ம லக்னம், தசமி திதி. எனக்கு என் பணம் சேர மாட்டேங்குது. தொழில் நல்லா இருக்கு, ஆனா கண் திருஷ்டி அதை விட ஜாஸ்தியா இருக்கு. இது எல்லாம் இந்த பொறாம பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கு. அதாவது இவரை சுத்தி பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. கண் திருஷ்டி இருக்கு, பொறாம பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கிளியர் ஆகணும், பணமும் தங்கணும். என்னோட வீடு தெற்கு வாசப்படி, கவர்மெண்ட் கோட்ரஸ்ல இருக்கேம்மா, இதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொறாமை, திஷ்டி இது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே உண்டு. ஒரு பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தெரியும் பொறாமை அவங்க மேலேயும் இருக்கும். அந்த தட்டுல அதிகமா விழுந்துருச்சு, நம்ம தட்டுல கம்மியா விழுந்துருச்சு, அந்த பொறாமை ஏற்படும். திஷ்டியும் ஏற்படும், அவங்களுக்குள்ளயும் திஷ்டியும் ஏற்படும். நம்ம திஷ்டி, பொறாமை இதெல்லாம் மீண்டு வருவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய போராட்டமே. இது நெகட்டிவா மைண்ட்ல எடுக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தது என்ன, வெளியே போயிட்டு வந்தா உப்பை வச்சு சுத்தி எடுத்தல், அப்புறமா கற்பூரம் வச்சு காட்டி வெள்ளிக்கிழமை நம்மள எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு கும்பிடும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும். அதே சமயம் பாத்தீங்கன்னா கோயில்களை அதிகமாக சுத்தணும். எவ்வளவு இந்த கணக்குன்னு சொல்லி கணக்கு பார்க்க கூடாது. நம்ம மனசு ரொம்ப பாரமாயி நிறைய திருஷ்டிகள் அதிகமா விழும்போது மனபாரம் அதிகமாக இருக்கும். அப்போ பணம் ரொம்ப ட்ரை ஆகும். அந்த பணம் ட்ரை ஆகும்போது நிறைய பேர் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதையும் ஹேண்டில் பண்ண முடியாம மனபாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு நானும் என் கணவரும் செய்த விஷயத்தை தான் நான் சொல்றது. அவ்வளவு பாரமா இருக்கும்போது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில அவ்வளவு தடவை சுத்திக்கிட்டே இருப்போம். எவ்வளவு கால் வலிக்கிற வரைக்கும் சுத்திட்டு, அப்புறம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும்போது உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு ரிலீஃப் ஆவீங்க. இது உங்களுடைய திருஷ்டியா இருக்கட்டும், மற்றவங்க பொறாமப்படுறதா இருக்கட்டும், உங்களுடைய ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் ஆகும். அதே போல் உங்களுடைய திசை தெற்கு திசை, தென் மேற்கில் வாசப்படி இருக்கக்கூடாது. தென் கிழக்கில் இருந்தாலும் தெற்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால உங்களுடைய அதாவது தெற்கு வடக்கு சிறப்பான வாசப்படி. தமிழகத்துக்கு தெற்கு சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய பார்வை ஃபுல்லா குருவை நோக்கி பார்க்குற மாதிரி தான் இருப்போம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த கடல் பகுதி தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி குடியிருக்கிறார், அவரை பார்த்து போவோம். அதனாலதான் தெற்கு உள்ள மக்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க. அதனால தெற்கு திசையில் இருப்பவங்க அறிவாளியாகவும் போராட்டக்காரங்களாகவும் இருப்பாங்க. அதனால் உங்களுடைய தன்மை போராட்ட குணமும் அறிவாளித்தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம். தெற்கு திசையை நினைச்சு பயப்பட வேண்டாம்.
கடன் அதிக செலவாகுது அப்படின்னா உங்க வீட்டுல கிச்சன்லயோ இல்லாட்டா பாத்ரூம்லயோ தண்ணி வந்து வேஸ்டா விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப இறக்க குணம் படாதீங்க. இறக்க குணம் பட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் செலவாகும். எப்பவுமே யார் ஒருத்தர் வந்து ரொம்ப ஐயோ பாவம் சொல்லிட்டு எதை பார்த்தாலும் இறக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங். ஒரு ஆண் வந்து இறக்கப்படவே கூடாது, பெண்ணும் இறக்கப்படக்கூடாது. ஆண் இறக்கப்பட்டா பணம் தொலைப்பான், பெண் இறக்கப்பட்டா கேரக்டரை தொலைப்பான். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எந்த பெண்ணும் எந்த ஆணும் தன்னை வந்து பலமா இரக்கம் இல்லாத மனிதாபிமானம் இருக்கணும். ஆனா ஓவரா தன்னை வந்து ஒரு தாய்மையை அதிகமாக வெளியே கொண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வெளியே வரும். உங்களுடைய தாய்மை வெளியே தெரியக்கூடாது, உங்களுடைய அன்பு வெளியே தெரியக்கூடாது. அதை மட்டும் சேஃப்டா வச்சுட்டீங்கன்னா உங்க பணம் விரயமாகாது. நிச்சயமா. தெற்கு பார்த்த வாசல்னோன்னு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா சமீப காலமா வந்து எல்லாருமே வடக்கு பார்த்த வாசல் மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெற்கு பார்த்த திசையில இருக்கக்கூடிய வாசல் ஒரு பயம் ஏற்படுது. சோ அது தப்பு இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளிகள், போராட்ட குணம் மிக்கவர்கள்ன்றத அழகா சொல்லியிருக்கீங்க. கவலைப்படாம அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. கட்டாயமா நிச்சயமா நல்லதே நடக்கும். கவலைப்பட வேணாம். அண்ட் இந்த தருணத்துல நான் வந்து என்னுடைய நேயர்களுக்கு ரொம்ப வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலயும் கேள்விகள் இருக்கோ இல்லையோ, ரொம்ப நல்ல பதிவு, ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி பதிவு கொடுத்ததுக்கு நன்றி, நாங்க இதை வந்து திருப்பி வந்து நாங்க செய்து பாக்குறோம். அண்ட் ஒரு சிலர் வந்து திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க, என் கொஸ்டினை எடுத்தீங்க, எனக்கான விளக்கம் கிடைச்சது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே எங்களுடைய சந்தோஷத்தை நாங்க உங்களோட தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால நன்றி சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கட்டாயமா சொல்லுங்க. நாங்க விளக்கங்களை பெற்று தந்துட்டு தான் இருப்போம். அதுல எந்த குறையும் இருக்காது. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து வந்து விஜயலட்சுமி சுபா அப்படிங்கிற ஐடியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம்மா, என்னோட பொண்ணு ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், ஜென்ம லக்னம் வந்து மீனம், பௌர்ணமி திதி கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கா. எது கேட்டாலும் கோபம் வருது, எப்போதும் தூங்கிட்டே இருக்கா. +2 படிக்கிறாமா. நேம் வந்து இந்து மேனகா. அவளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு அம்மாவுடைய ஆதங்கம் புரியுது. +2 படிக்கிற பொண்ணு இப்படி தூங்கிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தா என்னதான் ஆகுறது? என்ன மீன ராசி சொல்லி? இந்து மேனகாமா. பேரு வந்து இந்து மேனகா. ஜென்ம லக்னம் வந்து மேஷம், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். ஜென்ம லக்னம் ஓகே. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னம். ஓகே. அதாவது மீன லக்னத்துக்குள்ளவங்க வந்து என்னன்னா ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. அத நீங்க பயப்பட தேவையில்லை. இவங்க வந்து உறவுகளை ரொம்ப தேடுவாங்க. ஒரு 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 ஆற்றாமை. ஆமா, நிறைய உறவுகளோட இருக்கணும் ஆசைப்படுவாங்க. அந்த உறவுகளுடன் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கும். உங்க வீட்டுல உறவுகள் வருவது குறைவாக இருக்கலாம். ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப இதா இருக்கும். போரா ஒரு லைஃப வந்து அவங்களால அந்த அவங்களுடைய கேரக்டருக்கு அங்க சரியா சூட்டபிள் ஆகல. அதனால அவங்க தூக்கத்தின் வழியாக தான் எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து ரிஷப ராசிக்குள்ளது நல்ல ரோகிணியின் அந்த இந்த கிருத்திகை, அந்த நட்சத்திரம் வந்து சந்திரன் உச்சம் பெற்ற நட்சத்திரம். அது அந்த மாதிரி பவர் உள்ள ஒரு நட்சத்திரம் வந்து இந்த பெண் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண், ரொம்ப போல்டா இருப்பா. அவ வந்து நீங்க இப்ப இருக்கிற விஷயத்தை நினைச்சு இது பண்ணாதீங்க. ஏன்னா அவ வந்து ஒரு நிறைய விஷயங்கள் முயற்சி எடுப்பா. முயற்சி ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், ஏதாச்சும் சக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா எடுப்பா. அதே மாதிரி தன்னுடைய குவாலிட்டியை வந்து ரொம்ப அதிகமா எடுத்து கொண்டு வருவா. அதனால இந்த பெண்ணை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே பெண்மைக்குள்ள இடத்துல உட்கார்ந்து இருக்குது. ஒண்ணு மீன ராசியில பெண் மீன லக்னம், பெண் ராசியில சுக்கிரனுடைய உச்ச வீட்டுல உட்கார்ந்துருக்கா. ஓகேங்களா. இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து லக்னம் வந்து சுக்கிரன் உச்சம். இது பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில சந்திரன் உச்சம். இது ரெண்டுமே பெண்மைக்குள்ள முழுமையான தன்மை பெற்றவளாக அந்த பெண் இருக்கிறா. அதனால அவ கண்டிப்பாக தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள். அத வந்து கொஞ்சம் அவ வந்து உறவுகளை தேடுறா. கொஞ்சம் எல்லாரோட சுத்தி இருக்கணும், எல்லார்ட்டையும் இதா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதுவே அவ ரொம்ப சுத்தம் விரும்புவா. உங்க வீடு சுத்தம் இல்லாம இருக்கும், அதை பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆகும். அவளுக்கு அதுக்கு தூங்கியே கழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. அந்த மாதிரி ஆட்டிடியூடு இருக்கும்.
கொஞ்சம் அதே மாதிரி 12ஆம் வீட்டுல ஏதாச்சும் கிரகம் இருந்தாலும் தூக்கம் வராது. அங்க 12ஆம் வீட்டுல அவங்களுக்கு கிரகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கும்பத்தில். அதுல இருக்கும்போது நைட்டு சரியா தூங்காம பகல தூக்கத்துக்குரிய தன்மையா எடுத்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தாங்கன்னா சரியா இருக்கும். ஆனா தவறான இது கிடையாது, நல்ல பெண்ணா தான் இருக்கும். நல்ல பெண்ணா இருப்பாங்க, நல்லா படிச்சு முன்னுக்கு முடுக்கு வந்துருவாங்க. வந்துருவா. ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்ணா இருக்கும். பெண்மையை முழுமையா உணர்ந்த பெண்ணாக இருப்பாள். கொஞ்சம் நீங்க அவளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, கொஞ்சம் அரவணைச்சு போனாக்க. ஆமா, அவ பெண்மையை அதிகமா எடுத்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனான்னா அதுவும் தவறா போயிரும் பெண்களுக்கு. நான் பெண்மையே எடுக்க மாட்டேன்னா ஆண் தன்மை எடுத்துரும். கரெக்டா பேலன்ஸ் பண்ணி தன் பெண்மையை எடுத்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால பெண்மையை அதிகமாக எக்ஸ்ட்ரீமா அவ எடுத்துடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். கொஞ்சம் அரவணைச்சே போங்கம்மா, உங்களுடைய கண்காணிப்பிலே அவளை வளரட்டும். கட்டாயமா நல்லா படிப்பா அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, நல்லதே நடக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும், எல்லாருக்கும் எல்லா சந்தேகங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேள்வி பதில் செக்ஷனே நம்மளுடைய ஆன்மீக உலால நம்ம வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா அவங்களுக்குலாம் நம்ம சேனல் தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால மறக்காம நம்மளுடைய சேனலுடைய லிங்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஆமா, சூப்பரா நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க. யார் என்ன செய்யலாங்கிற ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்கீங்க. நல்லதே நடக்கும் நான் நம்புறேன். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றிமா. நன்றி.